இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்கள்ல நம்ம தியானித்து கொண்டு வருகிறதான தலைப்பு, நியாயப்பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நிறைவேற்றினார். சிலுவையில் நிறைவேற்றப்பட்ட பலிகளை குறித்து தான் நம்ம தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு பலிகளா நம்ம பார்த்தோம். இந்த நாட்கள்ல 6வது வார்த்தையாக சிலுவையில ஆண்டவர் சொன்ன வசனம் யோவான் 19:30 முடிந்தது அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் அப்படின்ற ஒரு ஜெயதொனியா ஆண்டவர் இதை சொல்றாரு. எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பணிகளையும் ஆண்டவர் முடித்து விட்டார், நிறைவேற்றி விட்டார். வேத வாக்கியங்களை எல்லாம் நிறைவேற்றி விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு முன்குறிக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றியவரா காணப்படுறார். என்ன பலி இதன் மூலமா நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்துல சர்வாங்க தகன பலி அப்படின்ற ஒரு பலி இருக்கிறது. சர்வ அங்க தகன பலி அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். இந்த சர்வாங்க தகன பலியில காளைகளை அவங்க செலுத்துவாங்க. பழுதற்ற காளைகள், பழுதற்ற செம்மறியாடோ ஆடோ இல்ல வந்து புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ என்ன செய்வாங்க, செலுத்துவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த சர்வாங்க தகன பலிக்கும் மற்ற பலிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது முழுவதுமா அந்த பலிபீடத்துல வைத்து சுட்டரிக்கப்படும், அக்கினியினால் அது எரிக்கப்படும், அது வந்து என்ன செய்யும், பலியாக செலுத்தப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அந்த சந்து சந்தாக வெட்டி அந்த கட்டைகள் பலிபீடத்தின் மேல கட்டைகளை அடுக்கி அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவருடைய இரத்தத்தை என்ன செஞ்சாரு, ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார் அப்படின்றத பார்க்கிறோம். அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவர் அநேக அடிகளை அவர் ஏற்றுக்கொண்டார் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. நமக்கு வந்து சுகம் உண்டாகணும், எனக்கு வந்து மீட்பு உண்டாகணும், அவருடைய தழும்புகளால நான் சுகமாகணும் அப்படின்றதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டார். தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். உங்களுக்காக எனக்காக அவர் சர்வாங்க தகன பலியாக மாற்றப்பட்டார். முழுவதுமாக முடிந்தது. அவர் அதுக்கப்புறம் அதுல எதுவுமே இருக்காது. அந்த சர்வாங்க தகன பலி முழுவதுமா சுட்டரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுல சாம்பல் தான் இருக்கும், எதுவுமே மிஞ்சாது. இதே மாதிரி அவருடைய சொந்த சரீரம் எல்லாவற்றையும் நமக்காக அவர் அருள் செய்தார். பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனைய எப்படி செஞ்சார், நமக்காக அருளினதுனால மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்றத நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்புள்ளவராய் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை சர்வாங்க தகன பலியாக நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நான் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும், பரலோக வாசியா மாறணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் சர்வாங்க தகன பலியானார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரோமர்ல 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம வந்து ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நமக்காக சர்வாங்க தகன பலியானார். அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் வந்து அடிக்கப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டவருக்காக ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? என்னுடைய கண்கள், என்னுடைய செவிகள், என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள், என்னுடைய தலை முதல் பாதம் வரைக்கும் ஆண்டவருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஆண்டவருக்குன்னு சொன்னா நம்ம எந்த காரியத்துல நம்ம பாவம் செய்கிறவர்களா காணப்படக்கூடாது. யோபு சொல்றான், கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் கன்னிகையின் மேல் பிரியமா இருப்பது எப்படி? கண்களினால நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கை செய்யலாமா? ஆண்டவரே, எனக்காக நீங்க சர்வாங்க தகன பலியாகி முடிந்தது அப்படின்னு சொல்லி சிலுவையில நீங்க வெற்றி சிறந்தீங்க. இந்த நாளில என்னுடைய அவயவங்களின் மூலமாக நான் செய்த பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன். இனிமேல் இப்படிப்பட்டதான பாவங்களை என்னுடைய அவயவங்கள் செய்யாதபடிக்கு நீங்க காத்து கொள்ளுங்க அப்படின்றத நம்ம அறிக்கை ஜெபிக்கலாமா? நம்ம வாயினால எத்தனை பேர் நம்ம பேசுறோம்,
நம்முடைய வார்த்தையினால எத்தனை பேரை காயப்படுத்துகிறோம், நம்முடைய கைகளினால என்னென்ன காரியங்களை நம்ம செய்கிறோம், நம்ம கால்களினால எந்தெந்த இடங்களுக்கு செல்லுகிறோம். இப்படி நம்முடைய ஒவ்வொரு சரீரத்தின் அவயவங்களையும் அவருடைய பலிபீடத்துல வைத்து நம்ம சர்வாங்க தகன பலியாக ஆண்டவர் நமக்காக பலியானதுனால நம்மை ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்காக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசிக்கிறவர்களாகவும் அவருக்காக நம்ம வாழ்கிறவர்களாகவும் மாறுவோம். ஆண்டவர் நம்மை மிகவும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு ரோமர் 12:2 சொல்லப்படுகிறது. நம்முடைய மனம் புதிதாகணும், நம்முடைய மனது புதிதாகணும், ஆண்டவரை போல நம்ம மாறணும். நம்முடைய சிந்தை பிரியமில்லாத காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்திக்க கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மளால முடியாது, நம்முடைய மனுஷிகத்தால நம்ம முடியாது, ஆண்டவருடைய வல்லமையினால ஆண்டவர் நமக்கு தருகிற பலத்தினால இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஜெயிக்க முடியும். பாவத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இல்லை, ஆண்டவர் எனக்குள்ள வரும்போதுதான் என்னுடைய சிந்தைகள் மாறும், என்னுடைய பார்வைகள் மாறும். கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். அப்ப நம்ம கண்ணினால பார்க்கிறதான காரியங்கள் நம்முடைய சரீரத்தையே அது தீட்டுப்படுத்துகிறதா காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு அவயவங்களையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னுடைய அவயவங்கள் மூலமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க, எனக்காக சர்வாங்க தகன பலி ஆனீங்க, முடிந்தது என்று சொல்லி வெற்றி சிறந்தீங்க, நீங்க அந்த இரத்தத்தின் வல்லமையினால என்னுடைய பாவங்களை நீங்க கழுவிருக்கீங்க, இனிமேல் என்னுடைய சரீரத்தினால நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல மன்றாடலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே எங்களுக்காக நீங்க சர்வாங்க தகன பலியானீர் அப்படின்றத நாங்க பார்த்தோம். ஆண்டவரே உங்களுடைய சரீரமானது பிக்கப்பட்டது அப்படின்றத நாங்க பார்த்தோம். ஆண்டவரே எப்படி ஒரு சர்வாங்க தகன பலியில ஆண்டவரே சந்தாக துண்டித்து பலிபீடத்தில் வைத்து தகனிப்பாங்களோ அதே போல எங்களுக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையில ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை நீங்க சிந்தினீங்க, உங்களுடைய சரீரத்தை பிக்க கொடுத்தீங்க தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்காக, எங்களுடைய மீட்புக்காக நீங்க அதை செஞ்சீங்க. எங்களுடைய பாவங்களை நீங்க மன்னிங்க. ஆண்டவரே நாங்கள் செய்த எங்கள் அவயவங்களினால செய்த பாவங்களுக்காக நீங்க உங்களுடைய அவயவங்கத்துல ஆண்டவரே சப்பா நீங்க பாடுபட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, ரத்தத்தை சிந்தினீங்க. எங்கள் கைகளினால செய்த பாவங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய கல்களில ஆணிகள் கடாவப்பட்டது. ஆண்டவரே எங்களுடைய கால்களினால செய்த பாவங்கள் போன இடங்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய கால்களில ஆணி கடாவப்பட்டது. அப்பா எங்களுடைய சிந்தனையினால செய்த பாவங்களுக்காக முள்முடி சூட்டப்பட்டீங்களே அப்பா. நீங்க ஒவ்வொரு அவயவங்களிலையும் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீங்க அப்பா நொறுக்கப்பட்டீங்களே அப்பா. உங்களுடைய ரத்தத்தை சிந்தினீங்களே, அந்த ரத்தத்தின் வல்லமையினால எங்கள் பாவங்களை ஆண்டவரே நீங்க கழுவுங்க. எங்கள் அவயவங்களினால ஆண்டவரே நாங்கள் செய்கிற பாவங்களை அப்பா நீங்க கழுவியறல வேண்டுமா நாங்க கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இனிமேல் நான் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள்ள வாழும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை முற்றிலுமா என்னுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்று நாங்க அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களுடைய பாவமான காரியங்களை மாற்றி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களால முடியாது, எங்களுடைய மாம்சீகத்தினால முடியாது, உங்களுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் அப்படின்றத நாங்க பாக்குறோம். உங்களுடைய ஆவியானது எங்களை செம்மையான வழியிலே நடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீங்க பெருகும்படியாக, நாங்க சிறுகும்படியாக உங்களுடைய கரத்துல தருகிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.